Hi friends, welcome to Vismaya Kudal. ஊருக்கு பயங்கர சந்தோஷமா கிளம்புவோம். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை வந்து காத்துக்கிட்டே இருக்கும். அதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து இருக்கிற இந்த பால்கனில புறா வந்து கூடு கட்டி என்னென்னமோ பண்ணி பயங்கர அட்டகாசம் வந்து பண்ணிடுச்சு. குருவி வந்து கூடு கட்டினாக்கா ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. இன்னொன்று சிட்டுக்குருவி வந்து எந்த ஹெல்த் இஷ்யூஸும் அதால வராது. ஆனா புறா வந்து கூடு கட்டுறப்ப அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வருது. இன்னொன்று அந்த பால்கனியே நம்ம உட்கார முடியாத மாதிரி வந்து ஆக்கிடுது. அது இல்லாம இந்த காலகட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னாக்கா அது நிறைய வந்து லங்ஸ்ல எல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு இந்த பால்கனில யூஸ் பண்ண முடியல அப்படிங்கறதுனால தான் அதை வந்து களைச்சு விடுறேன். ஏன்னா குருவியோட கூடு வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். ஆனா புறா வந்து நல்ல ஸ்ட்ராங்கா பெருசா வந்து கட்டிடும். ஒன்ஸ் வந்து அதுல குட்டி எல்லாம் வந்துருச்சுனாக்கா அதுக்கப்புறமா அதை நம்மளுக்கு துரத்துறதுக்கு மனசே வந்து வராது. அதுக்கு முன்னாடியே வந்து களைச்சிடுறது பெட்டர் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுது. இப்பதானே சொல்றாங்க இந்த லங்ஸ்க்கெல்லாம் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அந்த புறா இல்லாத கோவில் கோபுரம் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அந்த காலத்துல அரண்மனையில எல்லாம் புறாவே வந்து வளர்ப்பாங்கல்ல, அப்பெல்லாம் எப்படி அது செட் ஆனது? எதனால? எந்த ஒரு காரணமும் இல்லாம புறாவெல்லாம் வந்து யாரும் வளர்க்க மாட்டாங்க. புறாவால இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா வந்து துரத்தி விட்டுருப்பாங்க. எதனால வளர்த்தாங்க, எதனால கோவில் கோபுரத்துல புறா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருந்தது. யாராவது தெரிஞ்சது அப்படின்னாக்கா ப்ளீஸ் கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன். கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்றவங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுப்பாங்க. ஊர்ல இருந்து போயிட்டு வந்த உடனே நான் வந்து ஒன்று நினைச்சேன். போன வருஷம் அம்மா போட்டு கொடுத்த வத்தல்லாம் வந்து இருந்தது. அதெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து வந்தாச்சுங்க. ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து துணியெல்லாம் ரொம்ப வந்து ஃபேட் ஆகுது. எங்க தண்ணி ஆல்ரெடியே உப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால காலையில வந்து ஒரு 8:30 மணிக்கு பாருங்க எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்னு ஒரு துணியெல்லாம் காய போட்டு ஒரு மணிக்கு வந்து இந்த வத்தலை எடுத்து வச்சிடலாம். நல்ல சுளீர்னு காஞ்சதுன்னா ஒரு வருஷத்துக்கு வண்டு பூச்செல்லாம் வராது அப்படின்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து 2 நாள் எடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ காலையில் என்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் பாப்பாலாம் வீட்டில் இருக்காங்களோ அன்னைக்கு தான் இந்த மாதிரி பாஸ்தா நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து செய்யறது. நூடுல்ஸ் வந்து எந்த அம்மாவுமே குழந்தைக்கு கொடுக்க விரும்ப தான் மாட்டாங்க. ஆனால் வந்து இது ராகி நூடுல்ஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் வந்து இந்த சிகப்பரிசி, இந்த மாதிரிலாம் நிறைய வந்து நூடுல்ஸ் வந்து கிடைக்குது. இந்த ஒரு சாஸ் பேன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இண்டஸ் வேலியில தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. அதில் வந்து நிறைய ரெசிபிஸ் கூட நான் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் ஃபியூச்சர் விளாக்ல வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கிரியேட்டர் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு கோடு வந்து கொடுத்துருக்காங்க, விஸ்மயா 12 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோடு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். இப்போ நிறைய சம்மர் சேல்லாம் கூட வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் செய்ய போகிறது ரெட் ரைஸ்ல ஆன நூடுல்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு மசாலா மட்டும் உள்ள வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பேக்கெட் மாதிரி. அவங்களுக்கு மற்ற நூடுல்ஸ் வேகிறத விட இது கொஞ்சம் வந்து டைம் வந்து எடுத்துக்கும். ஏன்னா வந்து இதில் மைதா கிடையாது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி டைம் எடுக்கும். இந்த நூடுல்ஸ் நான் நியர்பைல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா சொல்லுங்கள். நான் ஆன்லைனில் கிடச்சிது, இதே ப்ரைஸ்க்கு இருந்தது. இல்லை ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் டிஃப்ரெண்ட் அப்படின்னாக்கா அதோட லிங்க் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போதும் நம்ம வந்து எப்படி அந்த நார்மல் நூடுல்ஸ் வந்து செய்வோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து தண்ணியில் இதை வந்து வேக போட்டுடணும். அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பும் எண்ணெயும் சேர்த்துட்டிங்கனாக்கா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த ஒரு பேனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இண்டஸ் வேலியில் தான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கியிருந்தது ஒன்று வந்து ட்ரைப்ளே வாங்கியிருந்தேன், ஒன்று வந்து ட்ரை ஸ்டீல் வந்து வாங்கியிருந்தேன். இதுல மீன் குழம்பு வைக்கலாம், நண்டு குழம்பு வைக்கலாம். நல்ல ஹெவி பாட்டம், ஒரு எண்ணெய் சட்டி மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுக்கு வந்து லிட்டோட கொடுத்துட்றாங்க, பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கு. இந்த சாஸ் பேன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதம் கூட வந்து வடிச்சுக்கலாம். அதுல சின்னதா 3 ஹோல் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அதுல இந்த 2 சைடும் ஒரு சின்ன டிஷ்யூ இருந்ததுன்னா போதும். அந்த ஹேண்டில் வரைக்கும் உங்களுக்கு வந்து பவர், அந்த சூடு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது கிடையாது. அதனால அழகா வடிக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இது வந்து ஒரு நார்மலான வெயிட்ல நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாவே இருக்கு. உங்களுக்கு வேணும்னாக்கா நான் அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த நூடுல்ஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு, ஒன்னோட ஒன்று ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு அந்த கிரேவிங் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். நம்ம நூடுல்ஸே கொடுக்காம, ஏன்னா எப்படியும் எங்கேயாவது போய் சாப்பிட்டு வந்து பழகிடுறாங்க. ஒன்று ஸ்கூல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க, இல்லை அது நம்ம என்னதான் குழந்தைங்களுக்கு கொடுக்காம வச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல அதோட டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா நூடுல்ஸ் சாப்பிடல அந்த மாதிரி ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா ஓகே நூடுல்ஸ் வீட்டில் செய்யறது இதோட டேஸ்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுவாங்க. அதனால எப்படியும் மாசத்துக்கு ஒரு தடவையாவது இந்த ரெட் ரைஸ், அதுக்கப்புறமா அந்த கருப்பு கவுனி அரிசியில கூட வந்து கிடைக்கும், ராகில கிடைக்கும். ராகி நூடுல்ஸ்லாம் கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், பட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுல இருக்கிற மசாலா வந்து நான் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைப்பேன்.
மசாலா சேர்க்கலைன்னா கொஞ்சம் வேலை அதிகம். நம்ம வெங்காயம் தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் தாளித்து கரம் மசாலா பவுடர் போட்டு நார்மல் சில்லி பவுடர் அந்த கொரியாண்டர் பவுடர் போட்டு செய்யணும். அதுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து டைம் இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் கிளம்புற வேலை இருந்தது. அதனால இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ அதை வந்து நான் எடுத்து கொட்டுறப்பவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா பொலன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோட அந்த நைட் கவுன்ஸோட லிங்க் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, அதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி ஒரு நைட் கவுன் மாதிரி போடுறேன்ல, ஸோ இது வந்து நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவல் லிங்க் வந்து எனக்கு இவ்வளோ நாள் கிடைக்கவே இல்லை. சிமிலர் ப்ராடக்டோட லிங்க் மட்டும்தான் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் ரொம்ப தேடி வந்து கொடுத்துட்டு இருந்தேன். அதுவுமே வந்து சில பேர் சொன்னீங்க இல்லை ஆக்சுவலாக நீங்கள் போடுறது அதுவே வேணும், ஒரு மாதிரி ஒரு பனியன் மெட்டீரியல் மாதிரி வந்து இருக்கும், நம்ம ஃபுல் டே வந்து போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய விளாகில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து எனக்கு இப்போ ஒரு இடத்துல வந்து கிடச்சிருக்கு. நான் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பர்பிள் கலர் வந்து வாங்கியிருந்தேன், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது கூட நான் வந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் வந்து வாங்கினேன். இதுவும் நல்லா இருக்கும் கண்டிப்பா. ஆனா அதை விட இது ஒரு லேயர் சாஃப்டாவே இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு டெய்லி யூஸ்க்கு அப்படியே ஃபுல் டே வந்து போட்டுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வியர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து சைட்ல அட்டாச் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல் பர்பிள்ல குட்டி குட்டியா ஹார்டின் போட்ட மாதிரி ஒரு டிசைனு. இதுக்கு வந்து ஒரு ரோப்புமே வந்து கொடுத்துருக்காங்க, பிளஸ் வந்து ஒரு பேக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதாவது மொபைல் கேரி பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா வந்து பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ரெட் கலர்ல கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி இருக்கிற இந்த ஒன்று, இது ரெண்டுமே வந்து வாங்கியிருந்தேன். இது நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ரெண்டுமே ரொம்ப சாஃப்டா ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வந்து எக்ஸல் வாங்கியிருந்தேன். சொல்லப்போனால் எல்லு கூட எனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன், ஏன்னா எக்ஸல்லே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கு. ஸோ உங்களோட சல்வார் சைஸ் வந்து என்ன இருக்கோ அதே ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்ப நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் சைஸ் வந்து நீங்கள் சின்னது போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கூட ஆல்டர் பண்ணிக்கலாம், சின்னதாக இருந்ததுனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைனில் போட்ட மாதிரி வாங்கியிருந்தேன். இந்த பேர் இதோட லிங்க் கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் வேணா கமெண்ட் செக்ஷன் தேடி அதோட ஸ்கிரீன்ஷாட் வேணா உங்களுக்கு அட்டாச் பண்றேன். அவ்வளோ பேர் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா நான் எப்போ வந்து இந்த மாதிரி கவுன் டைப் போட ஆரம்பிச்சோன்னா அப்பேலேருந்து வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து இப்போதான் இதோட லிங்க் கிடைச்சது. நானும் எப்படியோ தேடி பார்த்தேன், எனக்கு ப்ராப்பர் லிங்க் வந்து கிடைக்கல. நான் வந்து போட்டு அதை ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்தேன், அப்பயுமே கிடைக்கல. பட் இப்போ வந்து கிடைச்சது, டக்குன்னு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் ரீசெண்டாக என்னோட ஒரு ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல்பில் ஆயில் அப்ளிகேட்டர் வந்து ஒன்று போட்டிருந்தேன் ரிவ்யூ. அது வந்து எப்படி இருக்குது, நிஜமாவே ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து ஆயில் அந்த ஸ்கேல்ப்புக்கு வேணாலுமே அப்ளை பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹேண்ட்பேக்கில் ஒரு ஆயில் வந்து கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு ஆயில் அதில் போர் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்மளோட கை வந்து கொஞ்சம் அந்த கையிலெல்லாம் வந்து சிந்தறது, ப்ளஸ் ஃப்ளோரில் வந்து சிந்தறது. அதே மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலையில் வந்து அந்த ஸ்கேல்பில் மட்டும்தான் ஆயில் வைப்பாங்க, பாட்டமில் வந்து வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு லிமிட்டட் ஆயில் தான் வரும். எக்ஸஸான ஆயில் வந்து அந்த ஹேரோட வெளியிலலாம் வந்து படாது, இந்த ஸ்கேல்பில் மட்டும் படுறதுனால நம்ம ஈஸியாக அதை வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக அந்த 150 அந்த மாதிரி ரேஞ்சில் இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆயிலை வந்து நம்ம புஷ் பண்ணுறப்ப மட்டும்தான் வந்து வெளில வரும், அதர்வைஸ் வந்து அதுலேருந்து லீக்கேஜ் எதுவுமே வந்து இருக்காது. இது வந்து உங்களுக்கு 120 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லயும் இருக்கு, 250 அந்த மாதிரி ரேஞ்ச்லயுமே இருக்கு. நான் வேணா 2 லிங்க்கும் வேணா கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா நான் திரும்பவும் சொல்றேன், நான் கொடுக்குற லிங்க்ல தான் நீங்க வாங்கணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க உங்களோட நியர்பை ஷாப்லேயே கிடைக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அதை வந்து ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சும் இருக்குது, அதனால தான் அதை வந்து பண்ணுறேன். சாயந்தரமாக எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஸ்கின் ஆயில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் எப்போதுமே நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க, அது எனக்கு தெரியும். இந்த ஸ்கின் கேர்லாம் வந்து போட சொல்கிறீங்க, நிறைய இஷ்யூஸ் சொல்லி அதுக்கான சொல்யூஷன்லாம் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. ஆல்மோஸ்ட் வந்து தலையில் ஆரம்பித்து கால் வரைக்கும் அந்த ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம், பியூட்டி டிப்ஸ் எல்லாத்துக்குமே நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சோடு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி பிளேலிஸ்ட்டில் பியூட்டி டிப்ஸ் இல்லைனா ஹேர் கேர்னு இருக்கும், அந்த டேப் செக் பண்ணிங்கனாக்கா இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.